வேப்ப மரத்தின் உரிமையை பேட்டன் ரைட்ஸை ஜெர்மன் எடுத்துட்டு போயிடுச்சு. எங்க அப்பா நம்மாழ்வார் போய் சண்டை போடுறாரு. அந்த பெருமகன் இல்லைன்னா அந்த காப்பி அந்த பேட்டன் ரைட்ஸ் இன்னைக்கு நமக்கு இல்ல. ஒற்றை மனிதனாக போய் ஜெர்மன்ல சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது வேப்பங்குச்சியை கடிச்சு பல் விலகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியட்டும்ட்டு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியில பல் விலகிட்டு இருக்காரு. என்ன செய்யறாங்கிறான் அவன். நான் பல்லு விலகிட்டு இருக்கேங்கிறான். என்னங்கிறாரு? பிரஸ்ங்கிறாரு. பேஸ்ட் உள்ளே இன்சைடு உள்ளே இருக்குங்கிறாரு. எது? வேப்பங்குச்சி இல்ல. என்னடா அப்படிங்கிறான். நீ பல்லு விலகிட்டு உன் பிரஸ்ஸ கீழே போடு, ஏதாவது பூச்சி எறும்பு அதுல வருதான்னு பாப்போம். ஆனா நான் பல்ல விலகிட்டு கீழே ஓட்டோன்னு அதுல எறும்பு வந்துடும். இது உயிர் சூழல், உயிர் பெருக்கம். இதை நீங்க கவனிச்சுக்கணும். டே, உங்க ஊர்ல மேரியம்மா மாதிரி எங்க ஊர்ல ஒரு மாரியம்மா இருக்கு. எங்க மாரியம்மாவுக்கு இந்த வேப்ப மரம் தான்டா அவனு சண்டை போட்டு அவர் செய்த தர்க்கத்துல அவன் இல்ல நீயே வச்சுக்கிட்டான் அந்த ரைட்ஸ். அப்படி ஒற்றை மனிதனாக போராடி பெற்று வந்தவன் தான் எங்களின் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். மத்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தில் ராத்தேலால் ரிச்சாரியான்னு ஒருத்தன் தான் இந்த நிறுவனத்தின் தலைவன். 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு வச்சான். ஒரே நாள் 2003 ஒரே நாள்ல எடுத்து இந்திய அரசு சின்சாண்டோ நிறுவனத்திட்ட கொடுத்துருச்சு. அன்னைக்கு இந்தியாவிலே 2 பேர் தான் அழுதான். ஒருத்தன் இந்த ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்க அப்பா நம்மாழ்வார். 2 பேர் தான் அழுதான். இவ்வளவு காலமாக இருந்த பரம்பரை நெல் விதைகளை தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துருச்சே நாடுன்ட்டு. உன் கத்தரி விதை போயிருச்சு, உன் தக்காளி விதை போயிருச்சு. இப்ப நீ விதைக்கு என்ன பண்ற? சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு போய் வாங்கணும். சந்தையாக்கிட்டான் விதைகளை. நீ வாங்கி நிலத்துல விதைப்ப, அது பூக்கும் காய்க்கும். ஆனால் அந்த தக்காளிக்குள்ள விதை இருக்கும். அதை நீ எடுத்து மறுபடியும் விதைச்சா முளைக்காது. ஏன்னா மரபணு மாற்றப்பட்டுருச்சு. தக்காளி முதல்ல இருந்த ஒரு நாட்டு தக்காளி கீழே விழுந்தா தெரிக்கும், 2 நாள் வச்சிருந்தா அழுகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தக்காளி 30 நாளையும் அழுந்தாலும் அழுகாது. அது கீழே போட்டா தெரிக்காது, குதிக்கும். ஏன்னா தவளையின் கொழுப்பை விதைக்குள்ள தள்ளிட்டான். இப்ப நாம் சாப்பிடுறது எதுவும் உணவுப் பொருள் அல்ல, விஷம்.